வாய்ப்புகளை தந்து அவரை வெற்றி வைக்க வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, உறவினர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் நேரத்தில் வந்ததுக்காக வருகிறேன். எந்த வகையிலே கிராமங்களிலிருந்து உச்சி வெயில காலையில டூவீலர்ல பிறந்து வந்தீங்க. உங்க எல்லாருக்கும் முதல்ல கும்பிட்டு நான் நன்றி சொல்றேன். அந்த வேல்முருகனுக்கு ஒரு ஓட்டு கேட்டு வந்திருக்கிறேன். ஏன் தேவனுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்றேன். ஒரு 5 நிமிஷம் காலை கொடுத்துருக்காங்க. அருமை தாய்மார்களே, நண்பர்களே, விவசாய பெருமொழி மக்கள், நீங்க உற்பத்தி செய்யற விவசாயம் அது நல்லா இருக்கலாம், மண்ணாக இருக்கலாம், அல்லது கரும்பாக இருக்கலாம், எந்த காய்கறி முருங்கைக்காய் வரையும் முருங்கைக்காய் வரையிலும் நம்முடைய விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த பொருட்களுக்கு நியாயமான கட்டுப்படியான விலை வேண்டும் அப்படின்னு சரியா மதிப்புள்ளப்பா. நியாயமான கட்டுப்படியான விலை வேண்டும் என்று கேட்டு போராடிய ஒரு எம்எல்ஏ தமிழ்நாட்டில் இருக்காருன்னா அது இந்த பண்புடைய தேர்முருகன் தான் என்பதை உங்களுக்கு பதிவு செய்கிறது இல்லை. இரண்டாவது, நீங்க பெற்ற பிள்ளைகள் எல்லாம் இப்ப பிஇ, பிஎஸ்சி, ஐடிஇ, பாலிடெக்னிக், டிப்ளமோ, டிகிரி, இந்த நர்சிங், டிப்ளமோ நர்சிங் அப்படின்னு எல்லா படிப்பும் படிச்சுட்டு இருக்காங்கல்ல. அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் அரசாங்கத்தின் சார்பா வீட்டுக்கு ஒருவருக்கு அரசாங்க வேலை கொடு அப்படின்னு கேட்கிற 236 ஒரே எம்எல்ஏ, ஒரே கட்சி தமிழக ஆளுநர். தாய்மார்களே, படிச்ச உங்களுக்கு பிள்ளைகளோ வேலை கொடுங்க நான் கேட்கிறேன். தப்பாமா? ஆனா நான் என்ன செய்யறேன், இந்த அரசாங்கம் என்ன செய்யணும்? பீகாரி, உத்தரப்பிரதேசக்காரன், ராஜஸ்தான்காரன், பாகிஸ்தான்காரன், பாம்பரை பொம்பளை குடிக்கு போடுவேன், பச்சை குழந்தை கற்பழிக்கிறவன், கைப்பிடி பண்றவன், ரயில்ல செல்றவன், இவங்களுக்கு எல்லாருக்கும் வேலை கொடுக்குறாமா? இது நியாயமா? இது நியாயமா? அப்புறம் என்எல்சிக்காரன், உங்களுக்கு போய் என்எல்சி, அந்த என்எல்சிக்காரன் நம்மளுடைய வீட்டை விடுக்கிறான், நம்ம நிலத்தை கொடுக்குறான், நம்முடைய கோயில் அடிக்கிறான், நம்முடைய குளத்தை அடிக்கிறான், நம்முடைய பள்ளிவாசல் அடிக்கிறான், நம்முடைய சர்ச்சை அடிக்கிறான், நம்முடைய நிலத்தை எல்லாம் பிடிக்க வச்சுக்கிட்டு அவன் என்ன செய்யறான்? கறி வெட்டுறான், ஏக்கருக்கு 25 கோடி சம்பாதிக்கிறான். அப்படி கறி வெட்டி சம்பாதிக்கிறா என் வீடு நிலம் கொடுத்த மக்களுக்கு ஏக்கருக்கு 1 கோடி ரூபாய் கொடுறான்னு கேட்டா தர மாட்டேன்றாமா. இது வேல்முருகன் கேட்டு போராடுனா தப்பாமா? தப்பாமா? உங்களுக்கு தான் தெரியல. பல ஆண்டுகளா உங்களை மாதிரி பாட்டி வேலை வச்சு கூட்டு வந்து அதை என்எல்சிக்காரனை எதிர்த்து பல போராட்டங்கள் நடத்திருக்கலாம் இல்லையாமா? நடத்திருக்கல? வேல்முருகன் நடத்திருக்கல? என் மக்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா நான் விட்டுருக்கனா? என்எல்சிக்காக போராட்டத்துக்கு நானு, நாங்கள் வழக்கு போடுறதுக்கு நான், ஜெயிலுக்கு போறதுக்கு நானு. ஆனா ஓட்டு மட்டும் கட்டளைக்கு சூரியனுக்கும். இது எந்த வித நியாயம்? என் தாய்மார்களை சிந்திங்க. 6 முறை எனக்கு எம்ஆர்கேவுக்கு ஓட்டு போட்டீங்க. அவரு மந்திரி, 3 முறை மந்திரி. வேல்முருகன் வெறும் எம்எல்ஏ தான். நான் என்ன செஞ்சேன்னு உங்களுக்கு சொல்றேன். அவர் என்ன செஞ்சாலும் சொல்லட்டும். நானு இங்க நீங்க எல்லாம் சுத்தி நகரத்துல எல்லாம் ஒருத்தர் வந்துருப்பீங்க. பக்கத்துல குடவு மட்டை, வரலாற்று மட்டை, பொட்டவெளி, இங்க இருக்கிற ஆளுநரம், இங்க இருக்கிற பக்கத்துல எல்லாம் ஒன்று கூட வந்துருப்பீங்க. என்ன முருகா? என்ன ஐயப்பா? என்ன வைத்திய? உண்மையா? எந்த ஊரு? இன்னைக்கு போ மீனாட்சி பட்டை, கண்ணி தமிழ்நாடு, பொட்டவெளி, அதான் சொல்றேன். பொன்வெளி, பொட்டவெளி நான் சொல்ல மாட்டேன், பொன்வெளி. ஆக நீ எல்லாம் வந்துருக்கீங்க. நம்ம பெற்ற பிள்ளைங்க நம்ம ஊர்லயே இன்ஜினியரிங்னா ஒரு தனியார் காலத்துல பிஏ படிக்கணும்னா 8 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம், 5 லட்சம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் 5 லட்சம், பிஇ 5 லட்சம், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 10 லட்சம். இப்படி காசு கொடுத்துதான் நம்ம பிள்ளைகளை தனியார் கல்லூரியில் படிக்க வைக்க முடியுது. அந்த நிலையை மாற்றத்துக்காக இந்த பண்ருட்டி எம்எல்ஏ இருக்கிற இந்த புலியூர் இருக்கிற கிராமத்துல பிறந்த, இந்த முந்திரி விவசாய பிறந்த, வாழை விவசாய பிறந்த, மணிலா விவசாய பிறந்த, நெல் விவசாயம் செய்யற இந்த வேல்முருகன் தான் சொன்னா, நாங்க
நெத்தி வேறுகிற நிலத்துல கூட கஷ்டப்பட்டு நாங்க சம்பாதிக்கிறோம். நாங்க எப்படிதான் எங்க வீட்டு பிள்ளைங்க கொண்டு போய் பிஇ படிக்க வைக்கிறதுக்கு 10 லட்சம் சீட்டுக்கு கொடுக்க முடியும், 5 லட்சம் கொடுக்க முடியும் சொல்லி இந்த சட்டமன்றத்தில் சண்டை போட்டு 100 கோடி ரூபாய் செலவுல நம்முடைய பிள்ளை செல்வங்களுக்கெல்லாம் வெறும் 10,000, 5,000, 20,000 அரசாங்க கட்டணத்துல இன்றைக்கு ஆயிரக்கணக்கான நம்முடைய மாவட்டத்தினுடைய பிள்ளை செல்வங்கள் இன்ஜினியர் ஆகி உலகம் கூட வேலையில் இருப்பதற்கு காரணமா இருந்தவர் இந்த வேல்முருகன் அவர்கள் தாய்மார்களே. உங்களுக்கு நீங்க பேப்பர் படிக்க, டிவி பார்க்கல, வாட்ஸ்அப் பார்க்கல, உங்களுக்கு தெரியாது. நான் சினிமாக்காரனா இருந்து ஹரியானா முடிச்சு நடிச்சவனா இருந்தா, தூக்கு போட்டு சண்டை போட்டவனா இருந்தா, தூக்கு போட்டு பாடுவனாக இருந்தா உங்களுக்கு எனக்கு தெரியும். இப்ப அப்படித்தான் நிறைய பொம்மைகளுக்கு தெரியுது. சில பொம்மைங்க பேசுறதில்ல, ஒரு நடிகரை பார்த்துக்கிட்டு விஜய்க்கு தங்கச்சியா இருப்பான், அக்காவா இருப்பான், தேவைப்பட்டா பொண்டாட்டியா இருப்பாங்க. நான் சொல்லமா நீங்க தான் சொல்றீங்க. இப்படிதான் இருக்கக்கூடாதுமா. நம்ம பெற்று வளர்த்த அப்பா அம்மா, நம்முடைய தாய் தந்தை, அவங்கதான் அவங்களுக்கு கண்கண்ட தெய்வம். இப்படி சினிமாக்காரனுக்கு பாலபிஷேகம் செய்யக்கூடாது, கட்டோருக்கு வைக்கக்கூடாது, மனுஷோடு சாப்பிடக்கூடாது, ஆடையை அவுத்து போட்டு வேப்பலையை கட்டிக்கிட்டு ஊழக்கூடாது. அவன் 100 உனக்கு என்ன? அவன் 50 ரூபாய் டிக்கெட் 5,000 ரூபாய்க்கு சம்பாதிப்பான், ஏசி காரில் போவான். நீங்க பாருங்க, நடிகர் கனிமமானத்துல போனாலே அவர் பார்க்க வேறு கூடி நிற்கிறாங்க, மயக்கம் போட்டு விழுறாங்க. அவர் மட்டும் காரில் ஏறி நேரம் எங்க போனாருமா? எங்க போனாரு? சென்னைக்கு போனாரு. எதுல போனாரு? தனி மாநில போனாரு. செத்து போன 41 ரசிகர்களை பார்க்க வந்தாராமா. அவரு முதலமைச்சர். நம்ம வீட்டு பிள்ளைங்க வீடு பாவம். விஜய் 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 விஜய். அதனால எல்லாருமே தாய்மார்கள் வேல்முருகனாகியமா உங்களுடைய வழிகளை உணர்ந்தவன், உங்கள் வாழ்க்கை சூழலை உணர்ந்தவன், உங்களை மாதிரி ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன். அதுல நான் கேட்கிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நம்முடைய கடலூர் மாவட்டத்தில் பிறந்து நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு தனியா 234 தொகுதிகளில் வேட்பாளரை நிறுத்திவிட்டேன் என்று சொன்னால், என் தாய்மார்களே, நீங்க எல்லாம் என்னை கைவிட மாட்டீங்க. உங்க பிள்ளைங்க படிக்கிறது இன்ஜினியரிங் கல்லூரி, உங்களுடைய முந்திரிக்கு விலை, முருங்கைக்காய்க்கு விலை, மாங்காய்க்கு விலை, தேங்காய்க்கு விலை, காய்கறிக்கு விலை, எல்லாத்துக்கும் ஒரு குறைந்தபட்ச கட்டுப்படியான விலை வேண்டும் என்று. சரி அமைதியா இருங்க, கட்சிக்காரன் கையில் பொருள் பேச. சரி அமைதியா இருக்கு. சரி தெளிவா தான் இருக்கிறேன். நீங்க ஜெயிக்க வச்சுக்கோ, கவலைப்படாது. நீ ஒரு ஆள் ஓட்டு போட்டா ஜெயிக்கணும்னா எல்லா மக்களும் போடணும்ல. அவர் சொல்றாரு, நான் ஒரே ஆள் ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்றாரு. அவருடைய ஆர்வத்துக்கு நன்றி. அருமை உறவுகளே, தாய்மார்களே. சரி, முதல்முறை எம்எல்ஏ ஆவன, 100 கோடி மீன் கல்லூரி கொண்டு வந்த போன முறை பன்னூட்டில் எம்எல்ஏ ஆவன. என்ன செஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் பாப்பா அவனுக்கு தீர்மானம் என்ன செஞ்சிருக்க சொல்லு. டிவியில பேப்பர்ல பாத்தியா இல்லையா? இந்த நாட்டுக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி முத்துவேல்காரன் ஸ்டாலின் வந்தாரா? கடலூருக்கு வந்தாரா? அவர் எம்எல்ஏ கூட இருந்துப்பாரு. இங்க ஒருத்தர் இன்ஜினியர் ஒருத்தர் இருக்கிறாரு, காசு முட்டை 500 ரூபாய் பார்த்தாலும் கூட்டு வண்டியில ஏற்றி ஆராய்ச்சி எதுக்கு சொல்லுவாரு, பூ சொல்லுவாரு. அப்படி கடல் வகைன்னா உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்டாலின் போய் பக்கத்துல உட்காந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, 5 வருஷம் உங்க ஆட்சி நிறைவு செய்ய போகுது. என் கடலூர் மாவட்டத்து மக்கள், விவசாய மக்கள், ஏழை மக்கள், பாவ மக்கள், என் பிள்ளைங்க தான் கல்லூரியில் கழிக்க போகணும், சிதம்பரம் போகுது, இல்ல கடலூர் போகுது, சீட்டு கிடைக்க மாட்டேங்குது. தொகுதிக்கு ஒரு கலை அறிவியல் கல்லூரியை உருவாக்கி என் மாணவர் செல்வங்களுக்கு இந்த மாவட்டத்திலேயே, என் பண்ருட்டி தொகுதியிலேயே, இந்த குறிஞ்சிப்பாடி தொகுதியிலேயே கலை அறிவியல் கல்லூரியை உருவாக்கி கொடுக்க வேண்டும். ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு கலை அறிவியல் கல்லூரி என்று பேசிய ஒரே கட்சி இந்த வாழ்வுரிமை கட்சி, இந்த வேல்முருகன். இப்ப நம்ம பிள்ளைங்க 2,000 பேர் படிக்கலாம். எத்தனாயிரம் படிக்கலாம்? அது 1000 பேர் தமிழ் பிள்ளைங்க படிக்கணும். இதெல்லாம் ஏற்பாடு செஞ்சுட்டு நான் கேட்கிறேன். அதே மாதிரி நம்ம மந்திரி யார் எம்ஆர்கே, அவர்கிட்ட கேட்டேன், எம்ஆர்கே நான் கலைஞர்கிட்ட சண்டை போட்டு இன்ஜினியரிங் கல்லூரி வாங்கிட்டேன், கலைஞர் கல்லூரி வாங்கிட்டேன், நீங்க வேளாண்மை துறை மந்திரி, நீ என்ன செய்யறா நம்ம மாவட்டத்துக்கு ஒரு வேளாண்மை கல்லூரி, வேளாண்மை யாராவது டிகிரி படிச்சு 3 மாசம் இருக்கீங்களா? கல்லூரி படிக்க இருக்கீங்களா? யார் இருக்கீங்க? கை தூக்குமா? இந்த வேளாண்மை கல்லூரி நம்ம மாவட்டத்தில் இருக்கா? இல்ல. கோயம்புத்தூர் இருக்குல்ல வேளாண் யூனிவர்சிட்டி, அதே மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி பேரு நம்ம பண்ருட்டில உருவாக்குங்க, இல்ல இந்த குறிஞ்சிப்பாடில கூட உருவாக்குங்க, இல்ல எங்கேயாவது இந்த குருவப்பட்ட வரவாசிப்பட்ட பொட்டவழி நிமிராட்சிப்பட்ட எங்கேயாவது இடத்துல ஒரு காலேஜ் கட்டுங்கன்னு சொன்னா இந்த எம்ஆருக்கு என்ன செய்யறாருன்னா காலி இடம் கிடக்கும். எங்க அந்த வர ஒரு சிலப்பா பொது வெளி அந்த காலி இடத்துல ரியல் எஸ்டேட் பண்ண போறாரு. எப்படி இருப்பாரு மந்திரி வேலை? அதை பூரா இடிச்சுட்டு மல்டி காம்ப்ளெக்ஸ் கட்டி பணக்காரனுக்கு வாடகை விட்டு சம்பாதிக்க போறாராம். அரசாங்கத்துக்கு வருமானம் வர போறான். அதை எதிர்த்து அறிக்கை விட்டு அதை கண்டிச்சு சட்டமன்றத்தில் பேசிய 234 எம்எல்ஏ ஒரே எம்எல்ஏ இந்த வேல்முருகன் தான். ஏன்னா என் வள்ளலார் சபை என்பது வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன வள்ளலார் பிறந்த நம்முடைய மேட்டுக்குப்பம் கருங்குடி தண்ணீர்ல விளக்கேற்றின ஒரு மாபெரும் மகான் நம்ம ஊர்ல பிறந்திருக்காரு. அதை பாடாக்கிறீங்க எம்மாருக்கு நியாயமானு கேட்டோமா? என்கிட்ட சண்டைக்கு வராருமா? என்கிட்ட சண்டைக்கு வரார். நேற்று வரைக்கும்
கூட்டத்தில் என்ன ஸ்டாலின் கிட்ட போட்டு கொடுத்து வேல்முருகன் ரொம்ப ஓவரா பேசுறான், வேல்முருகன் ரொம்ப எடுத்து பேசுறான், என்எல்சியில ஒரு சேர்த்து நிலத்தை எடுக்க விட மாட்டேன்றான், நிலமுறைகளுக்கு ஒரு படி கேட்கறான், வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை கேட்கறான், அங்க எந்த வீட்டையும் இடிக்க விட மாட்டேன்றான், அவனால எனக்கு பெரிய தொல்லையா இருக்கு, அவரை கைட்டு விடுங்கன்னு சொல்லி ஸ்டாலின் மந்திரிமார்கள் எல்லாம் சேர்ந்து கைட்டு விட்டாங்க. கைட்டு விட்டாலும் பரவாயில்ல, நான் துணிச்சலாக என் மக்களிடத்தில் நீதி கேட்கிறேன் என்று இப்போ வந்திருக்கிறேன். குண்டு போட்டு கண்ணாடி போட்டு வர பாஸ்கர் அவர் கேளுங்க, உண்மையா பொய்யாது சொல்லுவார். இந்த சட்டமன்றத்துல என்ன பேசியிருக்கேன், ஏது பேசியிருக்கேன், எப்படி பேசியிருக்கேன், யாருக்காக பேசியிருக்கேன், உங்களுக்காக பேசியிருக்கேன். இந்த குறுப்பு மண்டகார வரலாற்று மண்டகார ஒன்றிய சொல்லாரு. உன் பேர் என்னப்பா? ஹரிபுத்திரா. ஒண்ணு மாணவா யாருக்காவது தெரியுமா? ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாதாரண விவசாயி இந்த ஹரிபுத்திரா பக்கத்து ஊர் நம்ம குரூப் மாட்டேங்கிறாரு. இவரை கூட்டு ஒன்றிய செயலாளர் ஆக்கி நீ ஒரு 50 ஊருக்கு நீதான்ப்பா ஒன்றிய செயலாளர், நீ தான் தலைவர் தான், இவரை எம்ஆர்கே ஆப்ஷன் மிரட்டலாம். எங்க மந்திரி வீட்டுக்கு பின்னாடி இருந்துட்டு எங்க மந்திரி ஏற்று வேல்முருகன் ஆள் பிடிக்கியா அப்படின்னு மிரட்டாரு. ஆமா, இது காட்டு மன்னார்குடியிலிருந்து வந்து முற்றத்திலிருந்து வந்து நம்ம கொஞ்சிப்பாடி தொகுதியில இங்க நின்று 5 முறை எம்எல்ஏ ஆன பிறகும் என் குறுப்பம் பட்டக்காரனையும், என் வரலாற்று பட்டக்காரனையும், என் மீனாட்சி பட்டக்காரனையும், என் பொட்டவள்ளிக்காரனையும், என் ஆடு நகரத்துக்காரனையும் மிரட்டி ஆதிக்கம் செலுத்துவீங்க. இது நியாயமாமா? இது நியாயமா? நான் யாரு? இந்த குறிஞ்சிப்பாடி வட்டம், இந்த குறிஞ்சிப்பாடி ஊராட்சி ஒன்றியம், இந்த ஒன்றியத்துக்குள்ளதான் என் புரிவது வருது. அந்த ஊரை சேர்ந்த நாங்க வேட்பாளராக நிற்கிறோம். கேமராவுக்கு எங்களுக்கு ஒரு ஓட்டு போடுங்கன்னு இங்க இருக்கிற கட்சிக்காரங்க என் சொந்தக்காரங்க என் தாய்மார்கள் நீங்க வந்தா நாங்க மந்திரி மிரட்டுறீங்க. ஏமா ஒண்ணு மட்டும் மனசு வச்சுங்க, நீங்க உள்ள போய் பட்டம் அமுக்கிறத எந்த எம்ஆர்காவும் பணம் எடுக்க முடியாது, எந்த இன்ஜினியராலும் கண்டுபிடிக்க முடியாது. அது உங்களுடைய தனிப்பட்ட உரிமை. யாரோட உரிமை? உங்க தனிப்பட்ட உரிமை. ஆனா நீங்க சென்டிமெண்டா 2000 வாங்கி 5000 வாங்கி முடமான 500 கரன்சி நோட்டு கொடுத்தாங்கி மாத்தி போட்டாங்கன்னா இந்த வேர்க்க உச்சி வெயில நான் பேசுறதுல ஒரு பிரயோஜனமும் இருக்காது. உனக்கு கல்லூரி கொண்டு வந்ததுல ஒரு பிரயோஜனமும் இருக்காது, உனக்கு இன்ஜினியரிங் கல்லூரி கொண்டு வந்ததுல ஒரு பிரயோஜனமும் இருக்காது, உன்னுடைய நெல் மூட்டை 10,000 கேட்டதுக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது, முந்திரி மூட்டைக்கு 20,000 விலை கேட்டு சண்டை போட்டதுல ஒரு பிரச்சனை இருக்காது. வெள்ளம் வந்துச்சு, மழை வந்துச்சு, புயல் வந்துச்சு, இந்த எல்லா ஊருக்கும் நான் தான் வந்தேன். எம்ஆர்கே வருவதற்கு முன்பு முதல் ஆளா வேல்முருகன் நான் வந்து என் தம்பி கண்ணன் வந்தான், என் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்தார்கள். அருமை உறவுகளோ, நண்பர்களோ, தாய்மார்களோ, உங்களுக்கு ஒண்ணுன்னா அது என்எல்சியோ மழையோ வெள்ளமோ புயலோ பானைய புயலோ எல்லாத்துக்கும் இந்த மக்களுக்காக வந்து நிற்கிற எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. திமுக ஓட்டு போட வேணாம்னு சொல்ல, 5 முறை 6 முறை போட்டுட்டீங்க. நெட்டலைக்கு சொத்தலைக்கு போட்டீங்க, சிறுசுப்ரமணியம் போட்டீங்க, சேராவுக்கு தங்கராஜுக்கு போட்டீங்க, பங்காளி பண்டிகையாளுக்கு போட்டீங்க, எல்லாருக்கும் போட்டுட்டீங்கம்மா. உங்களை எல்லாம் நம்பி லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத, நேர்மையான இன்னைக்கு 3 வயசு குழந்தைல இருந்து 30 வயசு அம்மா வரைக்கும், 2 வயசு குழந்தைல இருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் எங்க பார்த்தாலும் கற்பனை பண்றான், எங்க பார்த்தாலும் பாலியல் சீண்டல், எங்க பார்த்தாலும் கஞ்சா, எங்க பார்த்தாலும் அபீல், எங்க பார்த்தாலும் போத வாஸ்து, பெத்த அம்மாவை கலசிக்கு போட்டு போடுறான், பெத்த அம்மாவை கஞ்சாவை குத்துறான், கஞ்சா அடிக்க காசு இல்லைன்னு. இந்த அநியாய அக்கிரமத்தை எல்லாம் எதிர்த்து போராடுவதற்கு ஆளாடுவதற்கு எனது குறிஞ்சிப்பாடு தொகுதி வாக்காளர் பெருமக்களும் அன்பு உறவுகளே, விவசாய பெருமுடிகளே, நீங்கள் உற்பத்தி செய்கின்ற பலாப்பழத்துக்கு முந்திரிக்கு விலை கேட்டவன் நான் தான். நீங்க 10 கோடி ரூபாயில பண்ருட்டில ஒரு பெரிய குடிசாலை கிடங்கு அமைச்சவன் நான் தான். பலாப்பழத்தை கொண்டு போய் அப்படியே குடிசாலை கிடங்குல வச்சீங்கன்னாக்க 6 மாசம் 1 வருஷம் கூட வெளியில எடுத்து அது நல்ல விலைக்கு விற்கலாம். அதையெல்லாம் சேர்த்து கொடுத்துட்டு உங்ககிட்ட ஓட்டு கேட்கறமா. பெருமாள் ஏரியில எட்டாத வெளிய எட்டதுல 500 கோடி ரூபாய் நான் ஏமாத்தல. அங்க இருக்கிற மண்ணை போல வெட்டி ஈசிஆர் சாலைக்கு கொண்டு ரோடு போறேன்னு சொல்லி ரோடு 25,000 நான் விற்கலாமா? இதெல்லாம் வித்தவங்க யாருன்னு தெரியும். அது நீங்களே தீர்ப்பு வழங்குங்க. அதே மாதிரி பிரைவேரு டிராக்டர் ஏழை மக்கள் விவசாயி இவ்வளவு பேர் நிக்கிறீங்களா கூடி இங்க யாராவது எம்ஆர்கே டிராக்டர் கொடுத்தாரு? எந்த விவசாயிகளுக்கு டிராக்டர் கொடுத்தாரு? கை தூக்குங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் கொடுத்தாரா? இதெல்லாம் அவங்க கட்சிக்காரங்களுக்கு. இந்த கடை கூட பாவம் இந்த விவசாயிகள் யாராச்சும் இருக்காங்கன்னா இவங்க கிட்ட எவ்வளவு கெப்பம் வாங்குறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு கடைக்கு 2 லட்சம், அப்புறம் கணக்குல இல்லாம 5 லட்சம் 10 லட்சம், அப்புறம் இந்த மாதிரி மாநாடு தேர்தல் வந்துச்சுன்னா பாவம் ஊசி மணி பாசி மணி விட்டு கலசோடா விட்டு இந்த அம்மா பிஸ்கெட்டை விட்டு வரிக்கையை விட்டு சிறுக சேர்த்து வச்சா வருவார் சிவகுமார் ஒரு போன போடுவார். என்ன அனுப்பியா இல்லையா? கடை மூட்டுமா அப்படின்னு கேட்பார்ல. ஆனா இந்த வேல்முருகன் இங்க இருக்கிற மக்கள்கிட்ட யாருக்கிட்டாச்சும் வேலை வாங்கி கொடுக்குறீங்க, டிரான்ஸ்பர் வாங்கி தர, என்எல்சில வேலை வாங்கி தர, ஒரே ஒரு ரூபா லஞ்சம் வாங்கினா கேள்விப்பட்டீங்களாமா? கேள்விப்பட்டீங்களா? இந்த பண்புட்டி எம்எல்ஏ வேல்முருகன் காசு வாங்கி தரல, எங்களை ஏமாத்துனா மோசடி பண்றாங்க, ஏதாவது பேர் உண்டா?
ஒரு முறை லஞ்சம் வாங்காத உண்மையும் நேர்மையுமாக லஞ்சத்தை தவிர்த்து நெஞ்சத்தை நிமிர்த்தி என்று சொல்கின்ற வேல்முருகனுக்கு கேமரா சின்னத்தில் வாக்களித்து அருமை தம்பி கண்ணன் அவர்கள் பொருளாதார வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யணுமா 2000 1000 5000 முதல் போகக்கூடாது. ஓட்டு என்பது உங்களுடைய உரிமை, அது உங்களுடைய தனிமனித சுதந்திரம். அது எந்த கொம்பனும் தலையிட முடியாது. அது உங்களுக்காக போராடுற, உங்களுக்காக வாழாடுற, உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்காக கல்வி நிலையங்களை கொண்டு வருகின்ற என் தாய்மார்களே, எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தண்ணி பார்க்க தம்பி பெண்களுக்கு ஏதாவது கோபம் சொல்லுவாங்க, தண்ணி பார்க்க சொல்லுப்பா, கெட்டு கொடுப்பா தம்பி. பாஸ்கர் தண்ணி கொடு. முடியாது, சாரி முடியாது. 9 தொழில்களை வச்சுப்பா. நன்றி. எல்லாருக்கும் நன்றி. எல்லாரும் ஜெகதீசன், அர்ஜுனன், சுரேஷ், சிவராசன், கமல்ராஜ், அண்ணாநகர், ராஜ்மோகன், வினோத், பாலு, ராஜாமணி, நல்லத்தம்பி, பழனி, வடிவேல், மணிகண்ட, மகளிர், விமலா, வைத்தியநாதன், பிரகாஷ், தனுஷ், சுரேஷ்மண்டல், கார்த்திகை, ஹரி, ஹரிபுத்திர, உண்டி, சீரராஜ், கணபதி தலைவர் உள்ளிட்ட அத்தனை நிர்வாகிகளுக்கும் எங்கார்ந்த நன்றி நன்றி நன்றி. 9 தொகுதிகளுக்கு போகணும், 5 பிடிக்கிறோம். அதனால் காத்திருக்கிற மக்களை கையெழுத்து கும்பிடணும். என்னை விட்டுருங்க. நன்றி 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 நன்றி. மாற்றத்துக்கான சின்னம் கேமரா சின்னம். முதலமைச்சருடைய இரட்டை வைத்து மாறி மாறி வாக்கு செலுத்துவது போரும். இந்த முறை இளைஞர்களின் எதிர்காலத்துக்காக, இளைஞர்களின் கல்விக்காக, இளைஞர்களின் வேலைகளுக்காக தொடர்ச்சியாக சட்டமன்றத்தில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்த்து சண்டையிட்ட தமிழக வாழ்வுகளுக்கு இந்த முறை இளைஞர்கள் தமிழ்மொழி